நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் அவர்களின் தலைமையில் உருவான தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டு 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றார். போட்டியிட்ட 2 இடங்களில் ஒரு இடம் மட்டுமே எடுத்துக் கொள்ளப்படும் என்பதால் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளார். புதிதாக அரசியல் கட்சி தொடங்கி ஓரிரு ஆண்டுகளே ஆன நிலையில் முதல் முறையாக தேர்தலில் களமிறங்கி 100க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று வரலாறு படைத்துள்ளார் திரு விஜய் அவர்கள். அரசியலில் பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பெற்றுள்ளார். இவர் முன்னாள் தமிழக முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக தேர்தலில் நின்று 30% பெற்று அமோக வெற்றி பெற்றதை போலவே 34.92% வாக்குகளை பெற்று அந்த சாதனையை முறியடித்துள்ளார். வாக்குப்பதிவு அன்று சென்னை உட்பட தமிழகம் எங்கும் பேருந்துகள் கிடைக்காமல் பேருந்து நிலையங்களில் காத்திருந்த டிவிகேவை சேர்ந்த 1000க்கும் அதிகமான தொண்டர்கள் ஒருவேளை குறித்த நேரத்திற்குள் வாக்குகளை பதிவு செய்திருந்தால் இன்னும் தாவேகாவின் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கும். அத்துடன் மேலும் ஓரிரு இடங்களை கைப்பற்றியிருப்பார்கள். திமுகவை சேர்ந்த திரு பெரிய கருப்பன் அவர்களை ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் டிவிகேவை சேர்ந்த சீனிவாசன் சேதுபதி அவர்கள் வென்றுள்ளார். இது நாம் ஒவ்வொருவரும் வாக்கு செலுத்துவது எவ்வளவு அவசியம் என்பதையும் ஒரு ஓட்டு கூட ஆட்சியாளர்களை மாற்றக்கூடிய வலிமை பெற்றுள்ளது என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது. திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் அவர்களை திரு வி.எஸ். பாபு தோற்கடித்துள்ளார். இதுபோல பிற கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமான நட்சத்திர வேட்பாளர்கள் தாவேகாவினரால் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர். பணநாயகத்தையும் பொய்யான வாக்குறுதிகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு தமிழக மக்கள் தாவேகா தலைவரை மட்டும் நம்பி அவருக்கு வாக்களித்து அரியணையில் அமர வைத்துள்ளனர். பெரும்பான்மை கிடைக்க 118 இடங்கள் தேவைப்படும் நிலையில் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது தாவேகா. என்றாலும் ஆட்சி அமைக்க இன்னும் 10 இடங்கள் +1 தேவைப்படுகிறது. திரு விஜய் அவர்கள் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு சட்டமன்றத்தையும் சேர்த்து ஆட்சியில் அமர 11 இடங்கள் தேவைப்படுகிறது. திராவிட கட்சிகளில் உள்ள கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தாவேகாவுடன் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இளைஞர்களை நம்பி தங்கள் விலை மதிப்பற்ற வாக்குகளை செலுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டை நல்வழியில் நடத்தி முன்னேற்றுவது இவர்களின் லட்சியமாகவும் கடமையாகவும் இருக்கட்டும். வெற்றி பெற்ற தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவரது கட்சியை சார்ந்தவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நாளை மறுநாள் திரு விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்க உள்ளதாகவும் அவருடன் மற்ற அமைச்சர்களும் பதவி ஏற்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.